ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் சுதிகோ லெமன் ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சோயா கிரேவி. இது டிஃபன் ஐட்டம், ரைஸ் எல்லாத்துக்கும் பெஸ்ட் காம்பினேஷனாக இருக்கும். அதுக்கு தேவையான பொருட்களை எடுத்து வச்சுருக்கேன். இந்த ரெசிபிக்கு நம்ம தேங்காய் யூஸ் பண்ணுறது கிடையாது. அதுக்கு பொதுவாக சில பொருட்கள் யூஸ் பண்ணி தான் நம்ம செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். அதுக்கு ஒரு பேனில் கட் பண்ணி வச்ச மீடியம் சைஸ் வெங்காயம் 2 எடுத்திருக்கேன். அதில் 3/4 பங்கு பேனில் சேர்த்திருக்கேன். தக்காளி 2 மீடியம் சைஸ் கட் பண்ணி வச்சுருந்தேன், அதையும் சேர்த்துருக்கேன். வணங்குறதுக்கு தேவையான எண்ணெய் சேர்த்துக்கலாம். நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும், வதங்குற வரைக்கும் விட்டுருங்க லோ ஃப்ளேமில் வச்சு. அடுத்ததாக சோயாவை வேக வைக்கிறதுக்கு ஒரு பவுலில் சுடுதண்ணி காய வச்சு எடுத்து வச்சுருக்க சோயாவை அதுக்குள்ளே போட்டு மூடி வச்சிடலாம். பாருங்கள், வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கி வந்துடுச்சு. அது கூட 2 டேபிள் ஸ்பூன் எள்ளு சேர்த்துருக்கேன், வெள்ளை எள்ளு, ஒரு பச்சை மிளகா, ஒரு வரமிளகா, சோம்பு 1 டேபிள் ஸ்பூன், கருவேப்பிலை ஒரு 5லேருந்து 6, முந்திரி சேர்த்துருக்கேன். மசாலா பொருட்கள்: கரம் மசாலா தூள் 1/2 டீஸ்பூன், மிளகாய் தூள் 1/2 டீஸ்பூன், சிக்கன் மசாலா பவுடர் 1 டேபிள் ஸ்பூன், கரம் மசாலா பவுடர் 1/2 டீஸ்பூன். மசாலா ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கிங்க. கூட ஒரு சின்ன கப்பில் நிலக்கடலை எடுத்து சேர்த்துருக்கேன். அடுத்ததாக சுடுதண்ணியில் போட்டு வச்ச சோயா நமக்கு ரெடி ஆகிடுச்சு. அதை ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். சோயா நல்லா ஃபுல்லாக பாயில் ஆகி நமக்கு கிடச்சிருக்கு. பாருங்கள், ஸ்பாஞ்ச் மாதிரி இருக்குது. இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அடுத்ததாக நம்ம சின்ன பேஸ்ட் அரைக்க போகிறோம். நம்ம வதக்கி வச்ச வெங்காயம் தக்காளி எல்லாத்தையும் ஒன்றா போட்டு மிக்சியில் ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. தண்ணி அதிகமாக சேர்த்துக்க வேண்டாம். அடுத்ததாக ஒரு பேனில் கடலெண்ணெய் 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். சோம்பு 1 டேபிள் ஸ்பூன், ஜீரகம் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துட்டு நல்லா வறுபடுற வரைக்கும் விட்டுறலாம். அடுத்ததாக மீடியம் சைஸ் ஒரு வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். 2 பச்சை மிளகா, கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதங்குற வரைக்கும் விட்டுருங்க. கூட 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்தி அதையும் நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுருங்க. அடுத்ததாக நம்ம செப்பரேட்டாக எடுத்து வச்ச சோயாவை கூட சேர்த்துக்கலாம். அதுக்கு தேவையான கொஞ்சம் உப்பு, சிக்கன் மசாலா பவுடர், மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள் கொஞ்சம் சேர்த்து நல்லா பரட்டி விட்டுக்கலாம். ஒரு 5 to 10 மினிட்ஸ் மூடி போட்டு வச்சுருங்க. 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நம்ம சேர்த்த மசாலா பொருட்கள் எல்லாமே சோயாவில் நல்லா பிளெண்ட் ஆகி வந்திருக்கு. அடுத்ததாக நம்ம அரைச்சி வச்ச வெங்காயம் தக்காளி பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். கூட தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்குங்க. அதிகமாக தண்ணி சேர்த்துக்க வேண்டாம். நம்ம இந்த கிரேவிக்கு தேங்காய் சேர்த்துக்கல, அதுக்கு பொதுவாக எள்ளு, நிலக்கடலை சேர்த்து தான் பண்ணியிருக்கோம். ஸோ டேஸ்ட் உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக சூப்பராக இருக்கும். தேவையான அளவு உப்பு சேர்த்து கொஞ்சம் தேவையான அளவு தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மூடி போட்டு வச்சுருங்க. ஒரு 5 to 10 மினிட்ஸ் கழித்து பாருங்கள், நல்லா நமக்கு கிரேவி கொதிச்சு வந்துடுச்சு. குழம்புலேருந்து எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் கெட்டியான தயிர் 1 கப்பு எடுத்திருக்கேன். அதையும் குழம்புல ஃபைனலாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நம்ம தக்காளியும் சேர்த்துருக்கோம், புளிப்புக்கு கொஞ்சம் தயிரும் சேர்த்திருக்கோம். ஸோ கிரேவி நல்லா க்ரீமி டெக்ஸ்சரில் நமக்கு கிடைக்கும். ஃபைனலாக கொத்தமல்லி தழை தூவி இறக்கி வச்சிடலாம். இந்த கிரேவி சப்பாத்தி, இட்லி, தோசை, ரைஸுக்கு கூட சூப்பரான பெஸ்ட்டு காம்பினேஷனாக இருக்கும். நீங்கள் நான்வெஜ் செய்யலையா, அந்த மாதிரி டைமில் இந்த மாதிரி சோயாவை வச்சு டப்புன்னு ஒரு ரெசிபி செஞ்சு கொடுங்க. கண்டிப்பாக எல்லாத்துக்கும் பிடிக்கும். நான் இன்றைக்கி சப்பாத்தி கூட வச்சுருக்கேன். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள்.
தேங்க்யூ.